विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत्कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्करदेशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्करदेशिकमे शरणम्। श्रीगुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां राजार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं मां भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। ॐ शिवं शिवप्रियं देवं देवानामादिदैवतं तदेवं विघ्नराजन्तं विघ्नहन्तारमव्ययम् कविं कवीनामीशानं गणानां गणनायकं वक्रतुण्डं महाकायं विघ्नेशं तन्नमाम्यहम्। कार्तिकेयं महासेनं कुमारं पुष्करस्त्रजं नमामि केकीकण्ठस्थ किङ्किणीनादमेधुरम्। முருகனுடைய பாலலீலைகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சுவாமி பிரம்மாவை சிக்ஷை பண்ணி பிரணவத்தினுடைய தத்துவார்த்தமாக தானே இருக்கார் அப்படிங்கிறத காண்பித்தார். சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கிறதும் ஓங்காரம்ங்கிற சுரூபந்தான். சிருஷ்டி வேதத்தினால ஆனதுதான் ஜெகத் சிருஷ்டி. ஏன்னா பிரம்மாவானவர் மானச புத்திரர்களாக குழந்தைகளை உற்பத்தி பண்ணி அந்த மனுவும் மானச புத்திரராக தான் தோன்றார். அதிலிருந்து ஜெகத் சிருஷ்டி ஆகிறது. அப்போ உலகம் முழுக்க ஒரு மனோ வியாபாரம் தான், மனத்தினுடைய இயக்கமாக தான் உலகம் இருக்குன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. வேதஸ்வரூபமாக சிருஷ்டி ஆகிறது வேத மந்திரங்கள்னால. அது மனோரூபமான சிருஷ்டி. அதனால மோட்சம்ங்கிறது நிஜமான உலகம் இருந்ததுன்னா அந்த உலகத்தை நீக்க வேண்டியிருக்கு. இங்க உலகமே நித்தியம் இல்லை, நிலை இல்லாதது மட்டும் இல்ல, சத்தியமும் இல்லை, மாயா உலகம் தான். அப்படிங்கிற பொழுது ஞானத்தினால மோட்சம் கிடைக்கிறது. அதனால்தான் ஞானிகள் தான் முக்தர்கள்னு சொல்றோம். அத காரணமாக தான் சிருஷ்டியே மானசமான சிருஷ்டின்றதுனால பிரம்மாதான் சிருஷ்டி பண்றார் அப்படிங்கிறது முதல்ல சொல்லப்படுறது. அதுக்கும் மேல உயர்ந்த தத்துவம் என்னன்னா அந்த வேதமே ஓங்காரத்துல அடங்கியிருக்கு. ஏன்னா நான் அன்னைக்கே சொன்னேன், வாயை திறந்தா வர்ற ஒரே சப்தம் நம்ம நாக்கு அப்படியே வச்சுட்டு உதட அசைக்காம வெறும் வாயை திறந்த உடனே ஒரு சப்தம் பண்ணோம்னா என்ன வரும்னா ஆன்றதுதான் வரும். வாயை மூடினா ஒரே சப்தம் என்ன வரும், மூணுன்றதுதான் வரும். அப்ப ஆக்கும் இம்முக்கும் நடுவுல தான் அத்தனை விதமான சப்தங்களும் இருக்கு. அந்த இதற்கு இடையில் இருக்கும் சப்தங்கள்ன்றது ஓங்கிறதுனால சொல்லப்படுறது. அகாரத்திலிருந்து மகாரத்திற்கு உட்பட்ட எல்லா சப்தங்களும் ஓவால சொல்லப்படுறது. அப்ப மாவை சேர்த்தா உலகத்துல இருக்கிற எல்லா சப்தங்களும் அதுக்குள்ள அடங்கிடுறது. எல்லா சப்தங்களும் அடங்கிடுச்சுன்னா எல்லா பதங்களும் சொற்களும் அடங்கிடுது, எல்லா வாக்கியங்களும் அடங்கிடுது. எல்லா வாக்கியங்களும் அடங்குறதுனால எல்லா பொருள்களும் அதுக்குள்ள அடங்கிடுது. அப்படிங்கிறதுனால ஓம்காரமே எல்லாம், பிரணவம் தான் சர்வம் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக முருகன் பிரம்மாவை சிக்ஷை பண்ணி வேதம் சிறப்பு கிடையாது, வேதத்திற்கும் மேலாக இருக்கிறது ஓங்காரமாகிய பிரணவம் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல காண்பிச்சார். அதுதான் அதனுடைய பிரம்மா கதையினுடைய தாற்பயம். அதுக்கப்புறம் அம்பாள் பரமேஸ்வரன் கூட உட்கார்ந்து இருக்கும் பொழுது முருகனுடைய மகிமையை சொல்லணும் அப்படின்னு அம்பாளே சுவாமிகிட்ட கேட்கிறேன். பார்த்த உடனே உங்களோட புத்திரனுடைய மகிமைய எனக்கு நீங்க சொல்லணும்னு சொன்ன உடனே என்ன மாதிரி கேட்கிறான்னா, ஆச்சரியமாக ரூபமாக இருக்கு முருகனோட ரூபம். ஆனா அவருடைய பிரபாவங்கள் என்ன, வீரியம் என்ன, விபூதிகள் என்ன, மகிமைகள் என்ன, இதெல்லாம் சொல்லணும்னு ஈஸ்வரனை கேட்கிறார். விபூதி சாஸ்திர காபூதி இச்சந்தி மகா மத்யம் ஈஸ்வர இது சஞ்சோதிதா. அப்படி கேட்கப்பட்ட உடனே பரமேஸ்வரன் சொல்றார், ஈஸ்வரா அந்ததே கதையிஷ்யாமி ரகசியம் சுனு சுந்தரி. ரகசியமான விஷயத்தை சொல்றேன். சிவோகம் நிஷ்கலஹா பூர்ண
துவம் அனபாயினி, நீ வந்து சக்தி சுரூபம், நான் சிவமாகிய மங்களமான நிஷ்கலமான சுரூபம். எனக்கு வந்து கலைகளும் இருக்கு, கலை இல்லாதவராகவும் இருக்கார் ஈஸ்வர். நேற்றுக்கே நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 3 விதமான அவஸ்தை, ஜாகிரத் சொப்ன சுசுப்தி 3 அவஸ்தை இருக்கு. அந்த 3 அவஸ்தையை நடத்துறதும் பகவான் தான், 3 அவஸ்தைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதும் பகவான் தான். அந்த அப்பாற்பட்டு இருக்கிறவரை வந்து பரமாத்ம சுரூபம்னு சொல்றோம், அதுல உட்பட்டு இருக்கிற சுரூபத்தை ஜீவாத்மான்னு சொல்றோம். இது ரெண்டும் ஒன்னேதான், ஜீவாத்மா தான் பரமாத்மா. அதை காண்பிக்கிறதுக்கு தான் ஆத்மா அர்ச்சனைன்னு பண்றது. ஜீவாத்மாவாக இருக்கிற அதே சுரூபம் உத்தவரா இருக்கார், அதுதான் எல்லா இடத்துக்கும் போய் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. ஜீவாத்மா பொறிகள் மேல சஞ்சாரம் நடக்கிறதும் வாழ்க்கையில வந்து இதை தேடி அதை தேடி போயிட்டு இருக்கமே. நம்ம அந்த ஜீவாத்மாக யாரு போய் அவர் தான் வெளியில போறார். உபநிஷத்துல 2 பறவை இருக்குன்னு ஒரு கதை வருது. வாவ் சுபர்ணவ் சயுஜவ் சகாயவ் அப்படின்னு முண்டக உபநிஷத்துல வந்து ஒரு கதை. 2 பறவை இருக்கு, ஒண்ணு வந்து அங்கங்க போய் உணவு தேடிட்டு வருது, இன்னொன்னு ஒரே இடத்துலயே இருந்துட்டு இருக்கு. அது போய் சஞ்சாரம் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அதுதான் நான் இங்க எது உட்கார்ந்து இருக்கோம் எப்பவுமே அந்த சுரூபம் தான் நான்றதை இது தெரிஞ்சுக்கிறதுன்ற மாதிரி ஒரு கதை. அது மாதிரி உற்சவமூர்த்தியாக இருக்கிறது வந்து ஜீவாத்மா, மூலஸ்தானமா இருக்கிறது வந்து பரமாத்மா. அவர் எங்கேயும் போறதில்லை, சதா இதுவா இருந்துட்டு இருக்காரு ஒரே இடத்துல. இந்த ஸ்வரூபம் தான் அந்த சுரூபம்ன்றதை காமிக்கிறதுனாலதான் ஆத்மார்த்தனையா பண்றது. ஒரே பகவான் தான் ரெண்டாவும் இருக்கார் அப்படிங்கிறது நேற்றுக்கு வந்து அந்த கான்டெக்ட்னால இதை சொல்றேன். அப்போ இந்த இடத்துல நிஷ்கலமாக இருக்கிற சுரூபம் என் சுரூபம், சக்தியாக இருக்கிறது உன்னுடைய சுரூபம். நாம 2 பேரும் பிரகிருதி பிரத்யேகமாக இருக்கோம். நீ என்னுடைய பிரகிருதி, நான் மீதி இருக்கிறது நான் என்னுடைய பாகமா இருக்கிற அம்பாள்னு சொல்றேன். அப்படி இருக்கோம் நம்ம 2 பேரும். சப்தார்த்த கௌமத்தை தொம் சப்தா அர்த்தகா அஸ்மீகம், நீ வந்து சப்தமா இருக்க, அதனுடைய அர்த்தமாக நான் இருக்கேன். பத்ரே ஜெகத்துவம் பஞ்சகிருத்திய பரஸ்சாகம் பஞ்சவக்ர சதாசிவா, நான் வந்து 5 வக்ரத்தோட இருக்கேன், பஞ்சகிருத்தியத்தை பண்றேன். ஏகவக்ரஸ்தாசி பகுதா பின்னாபி பரமேஸ்வரி, நீ ஒரு முகத்தோட இருக்க, ஆனா நானா ஜெகத்தை நீ வந்து பரிபாலிக்கிற. உன்னுடைய ஒன்மயா மன்மயா எஸ்மாதி ஷட்வக்ரஹா பரிகீர்த்திதா, என்னோட இந்த 5 வக்ரங்களும் உன்னோட அந்த ஒரு முகமும் சேர்ந்து 6 முகமாக சுப்பிரமணியராக இருக்காருன்னு அப்படி ஆரம்பிக்கிறார். முருகனுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறது சொல்லும் பொழுது பார்வதி பரமேஸ்வரனுடைய ஐக்கியம் தான் சுப்பிரமணிய சுவாமி. அதனால 2 சுவாமியா வேண்டாம ஒரே சுவாமியா வேண்டாம். இங்க ஐக்கியம்ன்ற போது சிவன் அம்பாள் 2ம் சுவாமிக்குள்ள அடங்கிடுச்சு. அது மாதிரி அர்த்தநாரீஸ்வர தத்துவமாக எப்படி சுவாமி ஏற்கனவே வந்து சுவாமி அம்பாளா இருக்காளோ, இங்க சக்தியோட ஐக்கியமாகிற பரமேஸ்வரனுடைய சக்தியாக தானே உத்பவம் பண்றார். ஒரு இடத்துல தாரகன் இருக்கான் இல்லையா, கஜமுகாசுரன், தாரகாசுரன், அவன் வந்து அவன் மந்திரி கிட்ட கேட்கறான், யார் இந்த குழந்தை இப்படி பிரகாசமா வந்து யுத்தம் பண்ண வந்திருக்கே, இதை பார்த்தா யுத்தம் பண்ணவே தோணலையே, அவ்வளவு ஜோதி சுரூபமா இருக்கே, இது யாரு என்னன்னு எனக்கு சொல்லுன்னு கேட்கும்பொழுது, அப்ப அவன் மந்திரி சொல்லும்போது என்ன சொல்றான்னா, இவன் சிவனுடைய புத்திரன், ஆனா சிவனுடைய அதிகமான பராக்கிரமும் வீரமும் இருக்கிற குழந்தை இதுன்னு வந்து அவன் மந்திரி வந்து சொல்றான்னு வருது பின்னாடி, இதே காந்தத்துல வருது. இங்க சொல்றார், என் புத்திரனா, நம்ம புத்திரனான முருகன் என்னோட சுரூபம் உன்னோட சுரூபத்தை சேர்ந்து 6 முகமா இருக்கார். அப்புறம் அவருடைய நாமங்களுடைய தாற்பயத்தை முதல்ல சொல்றார். ஷட்கிருத்திகா முக்கிய ரூபா ததுகு ஸ்தன்யம் எதற்கவை, 6 கத்திகா பெண்களால தன்யம் கொடுக்கப்பட்டதுனால கார்த்திகை என்ற பெயரோட இருக்கார். நீ வந்து பார்வதின்ற பர்வதராஜனுடைய புத்திரியா இருக்க, அதனால உன்னுடைய புத்திரன்றதுனால பார்வதி நந்தன் என்ற பெயரோட இருக்கார். அப்புறம் 3 உலகத்தையும் சஞ்சாரம் பண்ணி, அந்த முதல் நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, சர்வ அண்ட சராச்சரங்கள் எல்லாத்தையும் சஞ்சாரம் பண்ணி விளையாட்டாக எல்லாத்தையும் அவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்றார் அப்படின்னு பார்த்ததுனால ஸ்கந்தகான்ற பேர் அதுல இருந்து வருதான். ஏன்னா யதா அஸ்கந்த விகர்மனே ஜெகத்ரயம், 3 லோகத்தையும் போய் வேகமாக போய் சஞ்சாரம் பண்ணி அதை நிர்வாகப்படுத்துறதுனால ஸ்கந்தன்ற பெயர் வந்திருக்கு. அப்புறம் கிரி சம்பவம்னு ஒரு பெயர், எனக்கு வந்து அக்னின்னு ஒரு பெயர் உண்டுன்ற சுவாமி பரமேஸ்வரன் வந்து அக்ரன் நயாமி அக்னி, எல்லாருக்கும் முன்னாடி இருந்து நடத்தி போவதனால எனக்கு அக்னின்னு ஒரு பெயரு. என்னுடைய புத்திரனா அவன் இருக்கிறதுனால அவனுக்கு அக்னி பூன்னு ஒரு பெயர். இது ஒரு அர்த்தம். அவரே இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா,
நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த அக்னியினால வந்ததுனாலையும் அவனுக்கு அக்னிபூன்னு ஒரு பெயர் உண்டு. அப்புறம் சொல்றார், அக்னிபூரிதி புத்திரஹா சுக்ரூஹு சுருபிஹி ஈரிதஹ குஹஹ. அதுதான் நம்ம சொன்னமே, குஹேதி தஹராகாசஹ வேதாந்தேஷு இக பட்டியது. ரெண்டு அர்த்தம் சொல்றார். குஹன்னு ஏன் பெயர் அப்படின்னா, வேதாந்தத்துல இருக்கக்கூடிய ரகசியமான தாத்பரியத்துல யாரு அந்தர்யாமியா இருந்திருக்காரோ, யார வேதாந்தத்தினுடைய ரகசியங்கள் காண்பிக்கிறதோ அந்த ஸ்வரூபம்ன்றதுனால அவனுக்கு குஹன்னு ஒரு பெயர். தஹராகாசகா வேதேந்தேஷு பட்டியத்தை. இன்னொன்னு வேதாந்தங்கள் ஒரு தஹராகாசம்னு ஒண்ணுத்த சொல்றது. தஹராகாசம்னா நம்ம ஹிருதயத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு. அது ரெண்டு விதமாவும் பார்க்கலாம். ஒண்ணு புத்திக்குள்ள மனசுக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிற பிரம்மத்தை இருக்கிறதுக்கு அந்தர்குஹான்னு சொல்லுவோம். இன்னொன்னு நம்ம ஹிருதயத்துக்குள்ள தவிர்க்கப்பட்ட தாமர மெட்டு மாதிரியாக நம்ம ஹிருதயத்துல ஒரு ஆகாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்றது. அந்த ஹிருதயாகாசத்துக்குள்ள ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் சுப்பிரமணியன்றதுனாலையும் குஹன்ற பெயர். ஏதா சொல்றார், குஹா இதி தஹராகாசகா வேதாந்தேஷு பட்டியத்தை. வேதாந்தத்துல சொல்லப்படுறது தன்னிஷ்டகா அயம் குஹா புரோக்தகா. இந்த ஹிருதயத்துல இருக்கிறதுனால அவருக்கு குஹன் பேர். அப்புறம் விஷோகா விசிகித்சக விபிபாசு குமாரகா சத்தியகாமகா, இப்படி பல நாமங்கள் இருக்கு. எல்லா நம்மளுடைய காமனங்கள் எல்லாம் பூர்த்தி பண்றவர் சத்திய சங்கல்பா அப்படிங்கிறதான பெயர்கள். ரித்தம் சத்தியம் புருஷா விஸ்வகா விஸ்வாதிகஸ்ய சரணாம் யத் வனே ஜாதகா. சரணாம் வனே ஜாதகா, நாணல் காட்டுல உற்பத்தியாகி உட்கார்ந்து இருந்ததுனால சரவண பவன் பெயர் அவர்களுக்கு. வனம் பத்மே பத்மாபவத் தேனாயம் ஜெகதகா நாதகா புத்திர சரவணோத்பவா. இப்படி பல நாமங்களை முதல்ல சொல்றார். அப்புறம் பிராமணானாம் அகம் தேவகா. பிராமணர்கள் பொதுவா பரமேஸ்வரனை உபாசிக்கிறார். அதை விட மிக அதிக பிரியமாக சுப்பிரமணியரை உபாசிக்கிறான். நீங்க சொல்ற சுதராம் மச்சுதா பிரியா சுப்பிரமணியா தம் ஆக்கியாத. அப்படி பிராமணர்களுக்கு பிரியமாக இருக்கிறவர் அப்படிங்கிறதுனால சுப்பிரமணியன்ற பெயர் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றார். ஆமனித்யாஸ்தனா யஸ்மான் மகாசேனார்த்த சம்ஹதி சாசேன எது அதீனகா அயம் மகாசேன. சேனைகள் முழுக்க அவர்களுக்கு அதீனமா இருக்கிறதுனால மகாசேனன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. கங்கையினால கொண்டு வரப்பட்டதுனால காங்கே என்ற பெயர் முருகனுக்கு இருக்கு. இப்படி பல நாமங்களை சொல்றார். சேனானின்னு ஒரு பெயர் உண்டு. சேனானீனாம் அகம் ஸ்கந்தகா அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். பரமேஸ்வரனாதான அங்க தன்னை சொல்லிக்கிறாரு. எல்லாம் எங்கெங்க எதுவாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சேனானிக்கள்ல நான் ஸ்கந்தனாக இருக்கேன் அப்படின்னு அங்க கிருஷ்ணர் சொல்றார். அதுக்கு சங்கர பகவத்பாதால் பாஷ்யத்துல ஸ்கந்தகாக்கு தேவசேனாபதி அப்படின்னு தான் அங்க வியாக்கியானம் கொடுக்குறார். அங்க முருகனை தேவசேனாபதியாக தான் சொல்றார் ஆதிசங்கரர். கீர்த்திதானி மயா ஷஷ்வன் முக்திதாயின் கிலாத்சனாம் ஏகமபி ஏன கேனாபி நமஹா சந்தஸ்தி கீர்த்தையே. அப்படி முருகனுடைய புகழ சொல்லிட்டு போறார் அம்பாள் கிட்ட. முருகனை யாருடைய இந்த நாமங்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த நாமங்களை சொல்றதுனால 4 புருஷார்த்தங்களும் சித்திக்கிறது. தர்மார்த்த காம மோட்சம்ல புருஷார்த்தங்கள்லாம் சித்திக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சச்சிதானந்த ரூபமாக இந்த முருகனுடைய எந்தெந்த இடத்துலலாம் அவனுடைய வியாப்தி இருக்குன்னு சொல்றேன்னு சொல்லி அதையும் சொல்றார். இது சொல்லி முடிச்சுட்டு யுத்தத்துக்கு போயிடும். அடுத்தது நேர தாரக வதத்துக்கு தான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது. இதனால இந்த இடத்துல பரமேஸ்வரன் சொல்றாருன்றதுனால இதை சொல்றேன். 3 நேத்திரம் இருக்குங்கிற என்ன ஒரு இதே மாதிரி அக்னி சந்திரன் சூரியன்ற 3 நேத்திரங்கள் முருகனுக்கு இருக்கு. அப்புறம் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசன்ற பஞ்சபூதங்கள் அவருக்கு இந்திரியமாக இருக்கு. அப்புறம் அந்த விஸ்வரூபத்துல சொன்ன விஷயங்கள்லாம் இவரும் சொல்றார். அவருடைய பாதம் ஈக்குகளாக இருக்கு, அதெல்லாம் சொன்னார் இல்லையா. நாபி ஆகாசம் நாபியா இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்க முருகனுடைய விஸ்வரூப விஷயத்தெல்லாம் பரமேஸ்வரனும் அம்பாள் கிட்ட சொல்றார். இப்போ அதுக்கப்புறம் விபூதிகள் என்னென்னு அம்பாள் கேட்கிறார். முருகனுடைய எங்கெங்கெல்லாம் முருகனை நம்ம தியானம் விபூதி என்னன்னா, எந்தெந்த உத்கிருஷ்டமான விஷயங்கள்ல நீ முருகனை பார்க்கலாம்.
அப்படின்னா என்னன்னா, நீ தியானம் பண்ணும் பொழுது அதாவது எந்த ஒரு பொருள்கள்லயும் உயர்வு வந்து சுவாமியோடதுதான். நம்ம கிட்ட ஒரு நல்ல புத்தி இருக்குன்னா எப்படி சுவாமி கொடுக்கறதுனால தானே வருது இல்லையா? இந்த உடம்பு நானா கொண்டு வந்தேன், அதுதான் கொடுக்கப்பட்டது. நம்மளோட உடம்புங்கிறது இவர் தான் என் அப்பான்றது கொடுக்கப்பட்டிருக்கு. சிருஷ்டிலேயே வந்து இவர் அப்பா, இது உன் அம்மா, இது உனக்கு இருக்கிற உடம்பு, இது உன்னோட புத்தி, எல்லாமே பகவான் கொடுத்தது. அதனால உத்கிருஷ்டமான விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அது பகவான் தான். இந்த சப்தவட நியாயம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. 7 ஒருத்த வந்து ஹோட்டலுக்கு போனானா, ஹோட்டல் போயிட்டு என்ன சொன்னா, எனக்கு பசியா இருக்கு, எனக்கு பசியை தீக்கிற ஒரு வடையை கொடுன்னு கேட்டான். அவன் என்ன பண்ணா, முதல்ல ஒரு பசியை தீக்கிற வடையா கொடு, நான் பணம் கொடுக்குறேன்னு. முதல்ல ஒரு வடையை கொண்டு வச்சான், சாப்பிட்டான், பசி போல. 2வது வடை, ஒரு வடை 10 ரூபான்னா. 2வது வடையை சாப்பிட்டான், பசி போல. 3வது சாப்பிட்டான், பசி போல. 4 சாப்பிட்டான், பசி போல. 5, 6, 7வது வடையை சாப்பிட்ட உடனே தான் பசி போச்சு. சாப்பிட்டு முடிச்சான், பில் வந்தது. பார்த்தா 70ன்னு போட்டிருந்து. சொன்னா, நான் உன்ட்ட என்ன கேட்டேன், பசியை போக்குற வடையை கொடுங்க, நீ 7வதா கொண்டு வந்த வடையில எனக்கு பசி போச்சு, மீது 6 வடையை நான் உன்ட்ட கேட்டேன், அதனால 10 ரூபா தான் கொடுப்பேன். அப்போ ஏன் சொல்றதுன்னா, இந்த 6 வடையை சாப்பிடறதுனாலதான் 7வது வடை பசியை போக்குறது. இப்போ நான் இப்போ ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறேன்னா, எனக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பத்தி எத்தனையோ பேருடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல. ஒரு நியூட்டன் இருந்தா, ஐன்ஸ்டீன் இருந்தா, இத்தனைக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த கத்துக்கிறேன். ஒரு எல்கேஜில எனக்கு 1, 2, 3 சொல்லி கொடுத்ததுனாலதானே இன்னைக்கு நான் வந்து போய் ஒரு கடையில போய் வந்து செலவு பண்ணி வாங்க முடியாது. அப்போ இது அத்தனையும் எனக்கு கொடுத்து ஒவ்வொரு நம்ம அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? எத்தனையோ விஷயத்து மேல ஏறி நின்றுதான் நம்ம பாக்குறோம். 2 பலகா மேல பெஞ்சு மேல ஏறி நின்னப்பதான் பார்க்க முடியாது. நம்ம பெஞ்சில் இஷ்டம்ன்றது நமக்கு தெரிகிறது. அது மாதிரி ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தில் தான் எல்லாமே கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம மூச்சு விட முடியுதுன்னா அது பகவானால தானே. அப்படி இருக்கும் பொழுது எதுல நான் தியானம் பண்றது? எல்லாம் ஈஸ்வரன் தான், சரிப்பா. ஆனா எந்த விஷயத்துல நான் ஈஸ்வரனை பார்க்கணும்னா, அதுல எது உயர்வான விஷயமாக இருக்கோ அதுல நீ தியானி அப்படின்னு ரிஷிகள்லாம் சொல்லி கொடுக்குறா. அதனால இங்க வந்து அம்பாளுக்கு வந்து கேட்கிறா, சுப்பிரமணியருடைய விபூதிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லி பரமேஸ்வரன் சொல்றார். அந்ததே கதைஷ்யாமி விபூதி சரஜன்மனா சர்வோபகாராய நிபோத வரவர்ணினி. நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்டுக்கோ. சர்வதேவாத்மகா ஸ்கந்தா, முருகனானவன் எல்லாருக்கும் ஆத்மஸ்வரூபமா இருக்காருன்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறார். அடுத்ததாக வெறும் கிடின்னு சொல்லிட்டு போறேன். இதுல எந்தெந்த வஸ்துக்கள்ல மகிமை இருக்கோ, லட்சுமி விலாசம் இருக்கோ, புஷ்டி இருக்கோ, அதெல்லாம் சுப்பிரமணியன் தான் அங்க இருக்கான்னு கத்துக்கோ, தெரிஞ்சுக்கோ. ஒரு தீபத்திலேருந்து இன்னொரு தீபம் ஏத்துற மாதிரி ஒரு புத்திரன், என்னுடைய புத்திரன் நான் தான் என்னோட புத்திரனாகவும் இருக்கேன், எனக்கும் என் புத்திரனுக்கும் வேறு வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் ஏற்றப்பட்ட தீபத்தோட பெருமை வந்து மூல தீபத்தோட ஜாஸ்திங்கிற மாதிரி இங்க சொல்றார். சிறந்ததாக ஆகிறது. இதே மாதிரி நம்மள்டேந்து தோன்றிய இந்த புத்திரன், அவனுடைய மகிமை வந்து அளவிட தெரியாததுன்னு சொல்லி இங்க வரிசையா சொல்றார். முதல்ல ஆரம்பிக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இருக்கிற ஏகப்பட்ட ருத்ரர்கள் இருக்கா, அந்த ருத்ரர்கள்ல இவன் காலாக்னி ருத்ரனாக இவன் தான் இருக்கான். சங்கம், சக்கரம் இதெல்லாம் தரிக்கின்ற பல விஷ்ணுகள் இருக்கா, இதுல மகாவிஷ்ணுவாக சுப்பிரமணியர் தான் இருக்கார். அப்புறம் 4 விஷ்ணுமூர்த்திகள்ல வாசுதேவனாக இருக்கிறது கிருஷ்ணர் தான். இப்படி எல்லாம் சொல்றார். ஆயுதத்தை தரித்திருக்கிறவர்கள்ல அவர் ராமர், யாதவர்கள்ல இவன் வாசுதேவ புத்திரன், பாண்டவர்கள்ல வந்து அர்ஜுனன், பிரஜாபதிகள்ல எல்லா பிரஜாபதிகளுக்குள்ள வந்து வேதத்திற்கு அதிபதியான பிரம்மா, மனுக்கள்ல இவன் தான் சுவாயம்புவ மனு, தேவர்கள்ல சுப்பிரமணியன் தான் இந்திரன், தேஜஸ்ல சுப்பிரமணியன் தான் அக்னி, பித்ருக்கள்ல இவன் தான் யமன், ராட்சசர்கள்ல இவன் நிருதி, ஜலஜந்துக்கள்ல இவன் வருணன், பலவான்கள்ல வாயு, கந்தர்வர்கள்ல சித்திரவர்த்தன், தனம் இருக்கிறவர்கள்ல குபேரன், போகங்களை கொடுக்கிற திக்பாலர்கள்ல இவன் ஈசானன், கஜங்கள்ல ஐராவதம், நதியில இவன் கங்கை, ஏகாதச ருத்ரர்கள்ல இவனே சங்கரன், அஷ்டவசுக்கள்ல ஸ்கந்தன் பாவகன்ற பெயரோட இருக்கான், துவாதச ஆதித்யர்கள்ல இவன் விஷ்ணுவா இருக்கான், வைத்தியர்கள்ல அஸ்வினி தேவர்களா இருக்கான், அசுரர்கள்ல பிரகலாதனா இருக்கான், சர்ப்பங்கள்ல வாசுகின்ற சர்ப்பமாக இருக்கான், மிருகங்கள்ல இவனே சிம்மமா இருக்கான், பறவைகள்ல கருடனா இருக்கான், பிரம்ம ரிஷிகள்ல வசிஷ்டனா இருக்கான், தேவ ரிஷிகள்ல நாரதனா இருக்கான், அப்புறம் விரக்ஷங்கள்ல அச்சுத்த விரக்ஷமா
சூத்திரமாக இருக்கான், 2 கால் பிராணிகள்ல பிராமணனா இருக்கான். அப்போ தேவர்கள், மிருகங்கள், மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் எங்கெங்க உயர்வு இருக்கோ அதெல்லாம் முருகனுடைய உயர்வு தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோன்னு சுவாமி அம்பாள்கிட்ட சொல்றார். அப்போ உன்னோட புத்திரனுடைய மகிமையை நான் இங்க ரொம்ப சங்கேபமா சொன்னேன், இதை விஸ்தாரமா சொல்லிட்டே போகலாம், போனா நமக்கு 6 நாள்ல தாண்ட முடியாது, அதனால இதோட சேர்த்து போன்னு சுவாமியே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 2 பெண்கள் உற்பத்தி ஆறுது. மகாவிஷ்ணுவனுடைய கண்கள் இருந்து 2 பேர் தோன்றார். சுந்தரவல்லின்னு சௌந்தர்யவல்லின்னு கேட்டிருக்கு, இன்னொன்னு அமிர்தவல்லி. இந்த 2 பேர் மகாவிஷ்ணுவோட கண்கள்ல இருந்து தோன்றாலாம். அந்த 2 பேரும் சுப்பிரமணியனை வரிக்கணும்னு சொல்லி தபஸ் பண்றாங்க. 2 பேருமே சுப்பிரமணியர் மேல தீவிரமான தபஸ் பண்ண உடனே முருகன் ஆவிர் வகிக்கிறார். அமிர்தவல்லியான நீ தேவலோகத்துக்கு போய் தேவேந்திரன் மகளாயிரு, சுந்தரவல்லியான நீ போய் அங்க சிவமுனி அப்படிங்கிறவர்கிட்ட போய் இருக்க சொல்லி அனுப்புறாரு. நீ போற, நான் உங்க 2 பேரையும் அப்புறம் ஆட்கொள்றேன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கார். அனுப்பி வச்சுட்டு கைலாசத்துக்கு போய் பார்வதி பரமேஸ்வராவுக்கு நடுவில் போய் உட்கார்ந்துடுறாராம். அதுதான் 2வது இடத்துல சோமாஸ்கந்தர் சொன்னேன் இல்லையா, சோமாஸ்கந்தரா 2 இடத்துல சுவாமி சொல்லப்படுறது. ஏன்னா சிவசக்தி ஐக்கிய ரூபம்ங்கிறதுனால முருகன் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மையமாக இருக்கார் அப்படிங்கறத காண்பிக்கிறது. அது இதுக்கு நடுவில் இன்னும் சம்ஹாரம் ஆகல, அதனால திருப்பியும் தேவர்கள் போய் பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்றாங்க. இது ஏன் திருப்பியும் பிரார்த்தனை பண்றான்ற ஒரு கேள்வி வருது இல்லையோ. பொதுவாக எந்த ஒரு அவதாரத்துக்கு முன்னாடியும் இது வரும். எல்லா புராணங்கள்லயும் ஒரு அவதாரம் ஏற்படுறதுன்னா அது எப்படி ஆரம்பிக்கும்னா, எல்லா தேவர்கள் முனிவர்கள்லாம் போய் சுவாமி கிட்ட போய் பல பேர் பல ஆண்டு காலம் பிரார்த்தனை பண்ணா அதுக்கப்புறம் தான் சுவாமி வந்தார். சுவாமிக்கே இதெல்லாம் தெரியாதா? இவ போய் பிரார்த்தனை பண்ணாதான் சூரபத்மன் இருக்கான்னு தெரியணுமான்னு? அப்படி கிடையாது. அது என்னன்னா, இது எல்லாமே கர்ம பலன் தான். சூரபத்மன் உண்டாகிறதும் உலகத்துல இருக்கவா எல்லாருடைய கர்ம பலனால உருவாயிருக்கா. அப்போ அந்த பிரச்சனையை நீக்கணும்னா அதுக்கு வேற விதமான கர்மா பண்ணி தான் நீ நீக்க முடியும். அப்போ பிரார்த்தனைங்கிறது ஒரு கர்மா. இந்த கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்றோம் இல்ல, சமஷ்டியா போய் நம்ம பிரார்த்தனை பண்றோம் இல்லையா, அந்த பிரார்த்தனையின் பலனாக தான் காரியம் நடக்கிறதுன்றத காண்பிக்கிறதுக்காக இவா போய் எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்கிறது சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் போய் திருப்பி பிரார்த்தனை பண்ண உடனே சுவாமி முருகனை கூப்பிட்டு அனுப்பி வைக்கிறார். போய் நீ சூரபத்மாதிகளை வதம் பண்ணிட்டு வா அப்படின்னு முருகன் சுவாமி சொல்லி முருகன்கிட்ட 11 ஆயுதங்களை கொடுக்கிறார். ரௌத்ராஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 11 ஆஸ்திரங்கள் என்னென்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 12வதாக சக்தியை கொடுக்கிறார் வேல். முருகனுடைய 12 கைகளுக்கும் 12 ஆயுதங்கள் சொல்லப்படுறது தியானம் பண்றதுக்காக. சோமரம், துவஜாயுதம், என்ன சோமரம்ங்கிறது ஒரு ஆயுதம், கஜம்னு தெரியும் இல்லையா, கொடி, அது முருகன் கையில இருக்கு. அப்புறம் கத்தி வச்சுருக்கார். வஜ்ராயுதம் இந்திரன் வச்சுக்கிறான் இல்லையா, வஜ்ராயுதம். அம்பு, அங்குஷம், கண்டா மணி வேற இருக்கான், கமலம், கோதண்டம், கதை, ஈட்டி, சரஸ்வதாயுதம் அப்படின்னு 11 ஆயுதங்கள் கொடுக்கிறார் சுவாமி முருகனுக்கு. அதுக்கப்புறம் 12வதா வேலையும் சிவனே தான் கொடுக்கிறாருன்னு இதுல வருது. சக்தி ஆயுதத்தை மகாதேவன் தான் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க அந்த ஆயுதங்களை கொடுத்து நீ போய் சூரபத்மாதிகளை வதம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி 1,00,000 குதிரைகள் கூட்டிய ரதத்தையும் கொடுக்கிறார் முருகனுக்கு. அதுக்கப்புறம் இந்த வீரபாகு முதலாகிய 9 வீரர்கள் உற்பத்தி ஆனா இல்லையா, வீரபாகு, வீரகேசரி, வீரமார்த்தாண்டன், எல்லாரையும் அந்த 9 வீரர்கள், அப்புறம் லட்சோபலட்சம் கணங்கள் உற்பத்தி ஆகிருக்கு அவளுடைய உடம்புல இருந்து. இவா எல்லாரையும் கொடுத்து 108 படைத்தலைவர்கள் தேவசேனாதிபதியான முருகனுக்கு கொடுத்து அனுப்பி விடுறார். அப்புறம் விஷ்ணு பிரம்மா எல்லாரையும் பார்த்து முருகனோட கூட போன்னு சொல்லி அனுப்புறாரு. அவ எல்லாருமா வராலாம். அப்புறம் மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா வாயுவை கூப்பிட்டு முருகனுடைய ரதத்துக்கு நீ சாரதியா இரு அப்படின்னு. அதனாலதான் நம்ம முருகனோட
தேர் பார்த்தோம்னா வாயுதான் சாரதியா இருப்பார். நம்ம அந்தந்த சுவாமியினுடைய தேருக்கு வந்து வகிக்கிறவர் வேற. இப்ப அம்பா பரமேஸ்வரன் வர்றாருன்னா பிரம்மா வருவார். இங்க வந்து வாயுதான் வந்து சுவாமி கழிச்சுன்னு வர்றது. அதே மாதிரி கொடியுமே பார்த்தா முருகனுக்கு வந்து யானை, சிவனுக்கு வந்து ரிஷபம் தான் வந்து சிதம்பரத்துல பார்த்தா அது. அதான் அந்தந்த சுவாமிக்கு வந்து வெவ்வேறு விதமான கொடி, வேற வாகனம், வேற மந்திரம், எல்லாமே வேற. நம்மளோட சாஸ்திரங்கள் வந்து வேதம் என்ன பண்றதுன்னா அந்தந்த தேவதையினுடைய ரூபத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே. இப்ப நம்ம இந்த திக்பந்தனம் பண்ணும்போது பார்த்தா ஒரு திக்குக்கு ஒரு தேவதை, அந்த அந்த தேவதைக்கு வேற மந்திரங்கள், அந்த வேற தேவதைக்கு வேற கத்தியம், அந்த தேவதைக்கு வேற ராகம், வேற தாளம், இது எல்லாமே வெவ்வேறு. ஏன்னா அந்த எந்த திக்கை பார்த்துருக்கோ அந்த திக் தேவதைக்கு எந்த திக்கை பார்த்துக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப நவகிரகமே அப்படித்தானே. சனிக்கு இருக்கிறத வந்து நீ குருவுக்கு கொடுக்க முடியாது. குரு ஏன்னா அந்தந்த திக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அதனால அது அந்த மந்திரத்தினாலதான் நீ பண்ணணும். அதனாலதான் நம்ம ஊர்ல வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு கோவில்ல வந்து பரிகாரம். இதுக்கு நீ கர்ப்பரட்சாம்பிகைக்கு போ, அதுக்கு வந்து ஏன்னா அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான அந்த தேவதை இருக்கு. மற்ற ரிலீஜன்லாம் பார்த்தா எல்லாம் ஒரே காமன் பிரார்த்தனை தான். நம்ம இதுல அப்படி கிடையாது. வேற தேவதையும் வேற, அதுக்கு நீ பண்ற பரிகாரமும் வேற. ஒண்ணுக்கு வந்து நீ எள்ளுல விளக்கு ஏத்துவா, இன்னொன்னுக்கு வந்து நெய் தீபம் ஏத்துவா, இன்னொன்னுக்கு வந்து அக்ஷர போதுன்னு அந்த மாதிரி சொல்ற ஒரு பேச்சுக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கான அது மாதிரி இந்த இடத்துல வாயுவை வந்து முருகனுக்கு வந்து வாகனமா வைக்கிறார். ஏன்னா வீரத்தினுடைய அடையாளம் தானே. வாயுவினுடைய வேகத்துல மனோவேகமா பறக்கிறார் சுவாமி. இங்க வந்து சிவன் போது வேத மந்திரங்களுடைய அதிபதிங்கிறதுனால பிரம்மா உட்கார்ந்துருக்கார். இவர் வந்து வாயு சஞ்சாரமாக சர்வவியாபியாக போயிட்டு இருக்காருங்கிறதுனால முருகனுக்கு வாயுதான் வந்து தேரோட்டியா இருக்கார். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இவர் கிளம்புறாரு, யுத்தத்துக்கு கிளம்புறாரா. விருதுகள்லாம் இயங்குறது, முழங்குறது, புஷ்ப வருஷங்கள் பொழியறதா, முனிவர்கள்லாம் ஜடையை வீழ்ச்சி போட்டுன்னு ஆடுறாளாம் ஆனந்தமா, கிண்ணறர்கள் கந்தர்வர்கள்லாம் சங்கீதம் பாடுறாளாம், ரிஷிகள்லாம் நம்ம வேத மந்திரங்களால ஆசீர்வாதம் பண்றாளாம், ரிஷி பத்னிகள்லாம் கானம் பாடுறாளாம். அப்புறம் தேவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் இந்த வீரபத்ரன் முதலானவர்களுக்கு வந்து ஆயுதங்கள் பலவற்றை வந்து கொடுக்கறாளாம். இதெல்லாத்தையும் எடுத்துட்டு முருகன் கிளம்புறார். அந்த கணங்கள்லாம் வந்து யுத்தத்துக்கு கிளம்பி கந்தமாதன பர்வதத்தை நோக்கி போகிறது. யானைப்படைகள், குதிரைப்படைகள், காலாட்படைகள் இதையெல்லாம் வந்து முருகனுடைய சைன்யமாக புஷ்ப வருஷம் முருகன் கிளம்புறார். புஷ்ப வருஷம் பொழிந்தோட புஷ்ப வருஷத்தை ஏற்படுத்துறது. அப்படி போகும்போது அங்க ஒரு பெரிய மலையை பாக்குறான். எந்த மலைனா கிரௌஞ்ச மலை அப்படிங்கிற மலை. மாயாபுரம்னு தாரகனுடைய அந்த புரி வருது. அதை பார்த்த உடனே தேவர்கள்லாம் பயந்து போய் முருகனை சுத்தி வந்து நின்றுடுறாளாம். இந்த கிரௌஞ்ச பர்வதம்ங்கிறது ஒரு காலத்துல ஒரு பெரிய ராட்சசனா இருந்திருக்கான். அவன் வந்து ஒரு மாயா ரூபமாக இந்த கிரௌஞ்ச மலையாயிருக்கான். அவன் அந்த கிரௌஞ்ச மலைக்குள்ள போயிட்டா இந்த பூல்புலைங்கிறால இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் போனோம்னா வாசல் இருக்கும், கண்ணாடி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எது வாசல் எது கண்ணாடின்னு தெரியாது. உள்ள போயிட்டோம்னா வெளியே வர முடியாது இல்லையா? அந்த மாதிரி இந்த கிரௌஞ்ச மலைக்குள்ள போயிட்டா மாட்டின்றுவாளாம். அப்படி ஒரு மலை. அதுல போய் இத்தனை சைன்யங்களும் போய் மாட்டுதுன்னு வரப்போறது பின்னாடி. இந்த தாரகன் வந்து ரொம்ப உக்கிரமான ஆளு. அவனை முதல்ல வதம் பண்ணணும்ன்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கொஞ்சம் வேகமா தான் போறேன். ஏன்னா இன்ஃபேக்ட் நம்ம இதுல இந்த சம்பவ காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம் மொத்தம் ஒரு 5-6 காண்டம் இருக்கு. நம்ம இன்னும் சம்பவ காண்டமே முடியல. என்னப்பா கிட்டத்தட்ட வந்து நம்ம யுத்த காண்டம்லாம் அடிச்சுன்னு போயிடலாம். பட் யுத்தம் வந்து ஒரு 4 அத்தியாயம் சொல்லப்படுறது. பானுகோபன் எப்படி யுத்தம் பண்ணா, சூரபத்மன் எப்படி யுத்தம் பண்றான், சிம்மமுகாசுரன் எப்படி யுத்தம் பண்றான், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய யுத்தம், முருகன், வீரபாகு, வீரகேசரி இவாள்லாம் எப்படி யுத்தம் பண்றாங்க ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. அதனால நம்ம இங்க கொஞ்சம் வேகமா போவோம். அப்பதான் நாளைக்குள்ள ஓரளவு பூர்த்தி பண்ண முடியும். இப்போ முதல்ல என்ன பண்றார், இவாள்லாம் பயந்துட்டா. இந்த கிரௌஞ்ச மலையும் தாரகனுடைய புறத்தை பார்த்த உடனே வீரபாகு அனுப்புறார் முருகன். முதல்ல என்னோட பாதி சைன்யத்தை எடுத்துட்டு நீ போ,
ஏன்னா என்னுடைய பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா என்ன இது பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அவர் சொல்றாரு இந்த இடத்துல, என்னுடைய பக்தாளுக்கு வந்து யாராவது தீங்கு விளைவிக்கிறான் அப்படிங்கிற பொழுது நான் சும்மா அதான் காரணம். ஏன்னா முருகனை வந்து அவன் ஒன்றும் நேரடியா பண்ணிக்கல. அவன் வந்து என்ன சொல்றான்னா, இப்போ முருகன் வந்த உடனே இந்த ராட்சசன் இப்ப இவனும் சொல்றான், சூரனும் சொல்றான், எனக்கும் உனக்கும் என்னப்பா பிரச்சனை, நாங்க உங்க அப்பாவை தான் வேண்டோம், எங்களுக்கு வரம் கொடுத்ததே சிவன் தான், அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நீ எங்காலு எதுக்காக எங்கிட்ட நீ சண்டைக்கு வரேன்னு அவன் கேட்கறான் முருகன் கிட்ட. அதனால வந்து இந்த காரணத்தை முதல்ல சொல்லிடுறார். முருகன் வந்து என்ன சொல்றாரா, என் பக்தர்கள் என்ன வந்து அவன் பண்ணிட்டாவே எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா என் பக்தர்களா இருக்கக்கூடிய தேவர்களுக்கு வந்து எப்ப கெடுதல் பண்றானோ நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற காரணத்தினால நீ போய் அவளை அழிச்சுட்டு வான்னு சொல்லி வீரபத்ரனை வந்து அனுப்பி விடுறார். முதல்ல கிரௌஞ்சத்தையும் இவன் தாரகாசுரனையும் நீ வதம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே தாரகாசுரனுடைய அந்த பட்டணம் இருக்கே, அங்க பலவிதமான கெட்ட சகுனங்கள் வந்து ஏற்படலாம். இந்த மாதிரி அது வரிசையா சொல்லப்படுறது, ரத்த வருகை பொழியிறது, வந்து திடீர்னு ஏதோ இறந்து விழுறது, அங்கங்க தீ கத்திக்கிறது, இந்த மாதிரி வந்து கெட்ட சகுனங்கள்லாம் வந்து அசுரலோகத்துல ஏற்படுறதா. ஏன்னா முருகன் வந்து யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாருன்றதுனால. ஆனா அவனுடைய புத்தியில வந்து இந்த மாதிரி அப்ப வர்றதுன்னு தெரியல, விதினால அவனும் முருகன் யுத்தத்துக்கு வராருன உடனே அவனும் யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டான். இப்படி வந்து ஒரு வெற்றி பூச்சிகள்லாம் வந்து விளக்க பார்த்து ஓடுதோ அது மாதிரி அவனுடைய சைன்யங்கள்லாம் முருகனை நோக்கி வருது அப்படின்னு வந்து திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் யுத்தம் ஆரம்பிக்கிறது. யுத்த வர்ணனம் கொஞ்சம் பார்ப்போம் ஒரு 10 நிமிஷம். ஏன்னா இல்லைன்னா வீரபாகு தாரகன் இவாளுக்கு நடுவுல வந்து யுத்தம் ஆரம்பிக்கிறது. யுத்தத்துல 2 கட்சி ஒண்ணுக்கு ஒண்ணு கோணலையா, ரெண்டுமே சமமான வீரத்தோட பண்றா. என்ன எந்த ஒரு சமயத்துல ஒண்ணு ஜெயிக்கிற மாதிரி இருக்கான், இன்னொரு சமயத்துல இன்னொன்னு ஜெயிக்கிற மாதிரி இருக்கான். அப்போ குதிரை கால் களம்புல இருந்து வந்து தூசி பறக்கிறதான். அவன் இது என்ன அந்த பின்னாடி வந்து இந்த தூசி எல்லாம் இவாளோட ரத்தத்தினால தூசியை வந்து திருப்பி அமைங்கிற அளவுக்கு வந்து அங்க ரொம்ப கோரமான யுத்தம் நடக்கிறது அப்படின்னு பின்னாடி சொல்லப்படுறது. தாரகன் வந்து முதல்ல மகா கோபத்துல தேர்லேருந்து குதிச்சு கையில பெரிய கதையை தூக்கின்னு வரானா, நான் கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத யானை மாதிரி ஓடி வரான். வந்து பூதகணங்கள் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். லட்சம் கணங்கள் அம்புகளை அனுப்புறது எல்லாத்தையும் அவன் தாரகன் வந்து அவ கதையால உடைச்சு தள்ளிடுறானா. கதையால ஓங்கி கரைய போட்டு ஒரே போடுறான், 2ஆ பொழந்துடுறான். பாதி கணங்கள் வந்து உள்ள விழுதுதான். அப்புறம் இந்த இவா சைன்யத்துல இருக்கிற தேர்கள் எல்லாம் அடிச்சு உடைக்கிறான். உடனே வீரபாகு என்ன சொல்றான், வீரகேசரியை அனுப்பி நீ வந்து இவனோட தாரகனை நேரடியாக வந்து யுத்தம் பண்ணுன்னு சொன்ன உடனே தாரகன் மேல அம்பு வருஷம் பொழியறானா வீரகேசரி. அப்ப தாரகனுடைய கிரீடம் வந்து சதபிக்னமா ஆகி உடஞ்சி போயிடுறது. அப்புறம் வீரகேசரிய வந்து தாரகன் வந்து ஹிருதயத்துல வந்து கதையால ஓங்கி அடிச்சிடுறான். வீரகேசரி மயங்கி கீழே விழுந்துடுறான். மயங்கி கீழே விழுந்த உடனே வீரபாகு வந்து யுத்தம் பண்றான். வீரபாகு வந்து ஏன்னா இவனுக்கு வந்து வீரகேசரியை அடிச்சுட்டாங்கிற கோபத்தினால இது மாதிரிதான் யுத்தம் தான் போகும். கொஞ்சம் கேளுங்க, ஏன்னா இப்போ வந்து இந்த அத்தியாயமே யுத்தத்தை பத்தி தான். இந்த தாரகன் வந்து தாரகன் அப்ப கையில சூலத்தை எடுத்துட்டு வரான். சூலத்தை எடுத்துட்டு வந்து நான் வேற ஒரு பக்கத்துல ஒண்ணுதான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு 8-10 விஷயம் இருக்கு, 2 பேரும் எப்படி சண்டை போடுறான்ட்டு. அதுக்குள்ள வீரகேசரி திருப்பி எழுந்துடுறான். அப்போ இந்திரனுடைய வஜ்ராயுதம், அக்னியினுடைய சக்தி ஆயுதம், யமனுடைய தண்டாயுதம், இது மாதிரி விஷயங்கள், வருணனோட பாசம், வாயுவோட துவஜம், இவைகள் எல்லாத்தையும் என்னுடைய இந்த கத்தி போய் உடைச்சிருக்குன்றதை நீ தெரிஞ்சுக்கோ. என்கிட்ட வந்து நீ சாதாரணமா யுத்தம் பண்ணிட முடியாதுன்னு தாரகன் வந்து வாய்த்தவடால் வேற விடுறான். வீரபாகும் அவனும் வார்த்தையால வேற சண்டை போட்டுக்கிறான். நான் வந்து எத்தனையோ தேவர்கள் எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தவன், நீ வந்து என்கிட்ட வந்து சாதாரணமாக வந்து யுத்தம் பண்ண முடியாதுன்னு இவன் சொல்றான். இப்படி எல்லாம் இவாளுக்கு வந்து ரொம்ப தீவிரமான யுத்தம் போயிட்டு இருக்கு. அப்புறம் அஸ்திரங்கள் விட ஆரம்பிக்கிறான். தாரகன் வந்து ஆக்னேய அஸ்திரம்னு ஒண்ணு விடுறான். இந்த அஸ்திரம் சஸ்திரமுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒண்ணு இந்த கைடட் மிசைல் மாதிரி. ஏன்னா அந்த மந்திரத்தை சொல்லி விடும்பொழுது அதுக்கு பலனே அந்த அஸ்திரம் விடுறது அதே அம்புதான்.
ஆனா எந்த மந்திரத்தை சொல்லி அப்படிதானடா ராமாயண மகாபாரதத்தெல்லாம் இல்ல இது வந்து ஆக்னேயாஸ்திரம், வருணாஸ்திரம், வாயுவஸ்திரம் எல்லாம் இருக்கு இல்லையா, இது மந்திரத்தை சொல்லி பிரம்மாஸ்திரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னன்னா அதுக்கான நீ முதல்ல அந்த மந்திரத்தை வந்து சித்தி பண்ணிக்கணும். பண்ணி அந்த 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 அஸ்திரத்தை வாங்கி அந்த மந்திரத்தை யாரு எப்ப பாசுபதாஸ்திரத்தை வந்து சிவனே வந்து கொடுக்குறாரு அர்ஜுனன் கிட்ட இல்லையா, கிராதனாக வந்து கிராதார்ஜுனியம்னு ஒரு இதுவே இருக்கு. நான் இந்த கேரளா போயிருந்தேன், அங்க வந்து நம்பூதிரிகள்ல இங்கெல்லாம் வந்து நம்ம தன்வந்திரி தான் பிரதானமா வச்சு பண்றா இல்லையா ஆயுர்வேதத்துல. கேரளா ஆயுர்வேதக்காரெல்லாம் அந்த கிராத்தனா வராரு பரமேஸ்வரன் வராருல்ல, அவர் தான் தன்வந்திரி மாதிரி என்ற அவரை பிரதானமா வச்சுதான் ஔஷதி பண்றா. அந்த ஆமா மருந்து பண்றது எல்லாத்துக்கும் சிவனை தான் அங்க பிரதானமா வச்சிருக்கா. அதுக்கு அந்த அர்ஜுனனுக்கு காண்பிக்கிற அந்த கிராதன்ற அந்த சிவனை வச்சுதான் அவ பண்றான். கிராதன் ஞாபகம் சொல்ற தாரகன் வந்து ஆக்னேயாஸ்திரத்தை விடுறான். வீரபாகு ஆக்னேயாஸ்திரத்தை வந்து ஆக்னேயாஸ்திரத்தினாலேதான் தடுக்க முடியுங்கிறதுனால இவனும் ஆக்னேயாஸ்திரத்தை விடுறானா. அடுத்தது தாரகன் வருணாஸ்திரத்தை விடுறான். வருணாஸ்திரத்தை வாயு அஸ்திரத்தினால தடுக்கிறானா வீரபாகு. அப்புறம் சௌராஸ்திரம்னு சூரியனுடைய பிரதானமான அஸ்திரத்தை விடுறான். இவன் வீரபாகு வந்து அதை எடுத்து வருணாஸ்திரன்றதை விட்டு அதை தடுக்கிறான். அந்த சினிமாலாம் வருமே, சிவன் வந்து நெருப்பு விடுவார் திருவிளையாடல் படத்துல, அந்த வந்து தண்ணியை விடுவா அந்த மாதிரி. அது மாதிரி இவன் சந்திராஸ்திரத்தை விடுறானா. அப்புறம் அவனும் அதை சந்திராஸ்திரத்தினாலேயே வந்து எதிர்கொள்றானா. அப்புறம் இவன் நிருத்தி அஸ்திரத்தை விடுறானா, அவனும் நிருத்தி அஸ்திரத்தையே விடுறானா. அப்புறம் இவன் தாரகன் வந்து பிரம்மாஸ்திரத்தை விட்டுறான், வீரபாகவும் பிரம்மாஸ்திரத்தை விடுறானா. அப்புறம் இவன் நாராயணஸ்திரத்தை விட்டா அவனும் நாராயணஸ்திரத்தை விடுறானா. அப்ப ரெண்டு பேரும் ஈக்குவலாவே இருக்கா எல்லாத்துலயும். அதுக்கப்புறம் தாரகன் என்ன பண்றான்னா மாயா யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். மாயா யுத்தம்னா ஒத்தனே நூற்றுக்கணக்கான ஆளா தெரியும். இங்க பார்த்தா இங்க இருப்பான், அங்க பார்த்தா அங்க இருப்பான். இந்த ராமானந்த சாகர் சீரியல்ல வரா மாதிரி எங்க பார்த்தாலும் அவனே தெரியவான். நீ இங்க போய் அவனை கொல்ல பார்த்தேன்னா அங்க இன்னும் எழுந்து வருவான். இந்த மாதிரி வந்து மாயா யுத்தங்களை பண்றான், பல நாம ரூபங்களை கொண்டு வந்து. அப்புறம் இப்படி அதையும் இவர் எதிர்த்துட்ட வீரபத்திரர் எதிர்த்துட்டே இருந்த உடனே இவன் என்ன பண்றான், குகைக்குள்ள நுழைஞ்சிடுறான். அந்த கிரௌஞ்ச மலை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இவன் நுழைஞ்சிடுறான். நுழைஞ்ச உடனே வீரபாகவும் கிரௌஞ்ச மலைக்குள்ள நுழைஞ்சிடுறான். இவன் மாயினால உள்ள நுழைஞ்ச உடனே இவன் கிரௌஞ்ச மலை நுழைஞ்சா இவன் வெளியில வந்துடுவான், இவனோட தானே. வீரபாகு உள்ள போய் மாட்டிட்டான். அங்க வந்து என்ன நடக்கிறது எங்க இருக்கோன்னே தெரியலையா, தான் யாருன்னு தெரியல. வந்து கிரௌஞ்ச மலைக்குள்ள போய் அவன் மாட்டின்ட்டான். சேனைகள் எல்லாமும் கணங்கள் எல்லாம் இவரை காப்பாற்றுறதுக்காக உள்ள போய் அவளும் அந்த கிரௌஞ்ச மலைக்குள்ள போய் மாட்டின்றான். இப்போ தாரகனை வந்து இவ்வளவு வெளியில இருக்கிற சேனைகள்லாம் வந்து பயங்கரமா யுத்தம் பண்றது, இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியல. மத்த முக்கியமானவாள்லாம் உள்ள போய் மாட்டின்ட்டா. மீதி இருக்கிற சேனைகள் எல்லாமும் அடிபட்டு விழ ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட யுத்தத்தை வந்து இவ தோக்கிற நிலை வந்த உடனே நாரதர் அடிச்சு பிடிச்சு ஓடுறார் முருகன் கிட்ட. ஓடி போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவ அத்தனை சேனைகளும் கிரௌஞ்ச மரத்துக்கு மலைக்குள்ள போய் மாட்டின்ட்டா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ன உடனே முருகன் என்ன சொல்றார், மாமாஸ்துதானாம் லோகேஸ்மின் குதோ பீதிஹி ஸ்வசக்ஷதிஹி அப்படின்னு சொல்றார். என்ன வாக்கியம்னா, என்ன யாரெல்லாம் ஆசிரியிக்கிறாளோ இந்த உலகத்துல அவளுக்கு ஏது பயம் அப்படின்னு இங்க வாக்கியம் இருக்கு. இதுல இருந்துதான் அந்த யாமிருக்க பயமே அப்படின்னு முருகனுடைய அந்த வாக்கியம் இதையே வந்து அந்த கந்தபுராணத்துல கச்சிபட்சிவாச்சாரியார் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அதை இங்க சமஸ்கிருதத்துல சொல்றாரு. நான் இருக்கும் பொழுது எதுக்காக வந்து உங்களுக்கு எல்லாம் பயம்னு ஒரு வாக்கியம் கொடுக்குறார். மத்பக்தா துவேஷ்டியோ மோகாது சமாம் துவேஷ்டி நராதமாக. என் பக்தர்களை யாரு துவேஷிக்கிறாளோ அவெல்லாம் என்ன துவேஷிக்கிறவர்களுக்கு சமமாகிறார்கள். ந சகேகம் துராத்மானம் சகே மை அபராத்தியம். என்ன அபராதம் பண்ணவன நான் சகிச்சுப்பேன், ஆனா துராத்மாக்களாக இருந்து என்னுடைய வத்தியா மம ஜெகதி அஸ்மின் அப்படி சக்கராபி, அது இந்திரனாவே இருந்தாலும் மத்பக்த என்னுடைய பக்தர்களுக்கு வந்து யாரு தீங்கு பண்றாளோ அவளை விடமாட்டேன்னு சொல்லி மத்பக்த போஷகானேவ புஷ்டாமி பிருத்திவீசலே, உலகத்துல வந்து என்னுடைய பக்தர்களை காப்பாத்துறதுதான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு முருகன் கிளம்புறார். கிளம்பி அவர் வந்து நேரடியா யுத்தம் வரார். ரெண்டு சமுத்திரங்கள் ஒன்னோடு ஒண்ணு அடிச்சுக்கிற மாதிரி தாரகனுடைய படையும் ஸ்கந்தனும் நேரவாகவே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கிறதா. அப்போ
அப்போ அப்பதான் அவன் கேட்கறான், இது யாரு அப்படின்னு கேட்கறான். என்ன யாரு இந்த இவ்வளவு ஒரு தேஜஸ்வியாக இருக்கானே, ஒரு வீரனா இருக்கானே, அது யார் அப்படிங்கறத கேட்கறான். தூத கத்திய வதாதியஸ்வம் காஞ்சனாத்ரிவ அபரஹா, தங்கத்தினால் ஆன ஒரு மலை மாதிரி எதிர்க்க ஒரு குழந்தை வந்து நிக்கிறது. காஞ்சனாத்ரினா தங்க மலைன்னு இருக்கும். அது யாரு? மத்தியே சேனா சமுத்திரஸ்ய ரதஹா நைரிவ சம்ஸ்திதா, இந்த பெரிய சேனை கடலுக்கு நடுவில் கூட அவன் தனியா தெரியறான்ல, என்கிட்ட ஒரு ரதத்துல நின்னுண்டு. பாதி நானா மணிமயம், பல மணிகளோடு பிரகாசிக்கின்ற விசித்திர துவஜ மண்டிதா, பல விசித்திரமான கொடிகளோடு கூட இந்த ரதத்துல இருக்கின்ற மணிகணங்களோடு இருக்கக்கூடிய பிரகாசமான ரதத்துல இருக்கிற இவன் யார்? கோடி அர்க்க சங்காசகா, கோடி சூரியன்களுடைய பிரகாசத்திற்கு சமமாக யார் இருக்கானோ அவன் யாரு? பாசித திகந்தரகா துஷ்பிரேக்ஷ சமரே சாட்சாத்து காலாக்னிரிவ கக்ஷகா, காலாக்னி மாதிரி ஜொலிச்சின் இருக்கிற இந்த பையன் யார்? கோயம் பூம்னா சுராநீக்க வந்திதா அனந்த விக்ரமா, எல்லையில்லாத ஒரு சக்தியோடு இருக்கிறவனாக இருக்கானே, இவன் யாரு அப்படின்னு சொல்லி அவனை பத்தி கேட்கவும், அவன் சர்வேஷாமேவ தேவானாம் சோயம் ரக்ஷாபர பிரபு, எல்லா தேவர்களையும் ரட்சிக்கின்ற பிரபுவாக இருக்கின்றவன் இந்த குழந்தை. சமக்ர பல வீரியோசௌ சரண்ய சரணைரினம், எல்லா விதமான பலங்களும் எந்த சுரூபத்துக்கிட்ட இருக்கோ அந்த பலமுடையவன் இவன். சம்போகோ சாட்சாத்து ஜெகத்பர்த்து, சம்புவனுடைய புத்திரன், உலகத்தை காப்பாற்றக்கூடியவன். சர்வஜா அதிகமா பலே, முருகன் வந்து இந்த இடத்துல சொல்றார், சாட்சாத் பரமேஸ்வரன் யாரு உலகத்தை தாங்கி இருக்கானோ அவனோட அதிக பலம் இருக்கிறவன் இவன் அப்படின்னு இந்த வாக்கியம். சம்போகோ சாட்சாத்து ஜெகத்பர்த்து, ஜெகத்தை தாங்கி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை காட்டிலும் சர்வஜா அதிகா பலே, பலத்தில் அதிகமானவன் அப்படின்னு இவனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றானா. சத்தியே தைரியேச்ச சாமர்த்தியே சராசன விகர்ஷனே சௌபாகியம் அஸ்ய கந்தர்ப்ப தர்ப்ப நித்ரா வனௌஷதம் காமாந்தக சுரக்ஷ்வேன தட்சாத்வர ஹரோஹர. இவன் வந்து பரமேஸ்வரனுடைய புத்திரன், பரமேஸ்வரனை பற்றிய விவரணம் எல்லாம் இங்க வருது. அப்போ ஒரு க்ஷணம் என்ன பண்றது அப்படிங்கறதுனால வந்து மோகிக்கிறானோ இவனை, அந்த குழந்தைய பார்த்துட்டு தாரகன் மன்மதனுக்கு ஒப்பான ஒரு காந்தியோட ஒருத்தன் இருக்கானே, இவனை என்ன பண்றது? நிரூபிதம் ரதே சங்குகுமாரம் மாரகோமலம், மாரகன்னா மன்மதன், அவனுக்கு சமமாக இருக்கானே அழகோட, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு க்ஷணம் யோசிக்கிறானா. அப்புறம் யுத்தம் ஆரம்பிக்கிறான். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னது, இவன் வந்து பேசுறான். இவன்கிட்ட வந்து உனக்கும் எனக்கும் என்னப்பா பிரச்சனை அப்படிங்கறத முதல்ல கேட்கறான். பரமேஸ்வரனை வந்து இவன் சொல்றானா, உலகத்தை நடத்துற நீ பரமேஸ்வரனுக்கு புத்திரனா நீங்க பிறந்திருக்கேள் என்ன, அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து எங்களுக்கு சுவாமியா இருக்கார். அப்படிங்கறதுனால பார்வதி புத்திரனான நீங்கள் எங்களுக்கு பகைவராக ஆக முடியாது. அப்படிங்கறதுனால எங்களோட நீங்க யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா பிதாவே புத்திரன்னு சொல்லியிருக்கு வேதம். புத்திரோவை ஆத்மராமாதி சூழல் போடும்போது கூட புத்திரன் வந்து நீ என்னுடைய புள்ள, நானாகவே நீ இருக்க அப்படின்னு புத்திரனை சொல்றது. அப்படி இருக்கும் பொழுது பரமேஸ்வரன் சேர்ந்து உண்டான உங்களோட நான் எப்படி யுத்தம் பண்ணுவேன்னு முருகன் கிட்ட கேட்கிறார். முருகன் சொல்றார், என்ன நீ விதி நிஷேதங்கள் எல்லாருக்கும் பொது, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. நீ தேவனா இருந்தாலும் சரி, ராட்சசனா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, செய்யக்கூடாத அதர்மங்களை பண்ணேன்னா தண்டனைக்கு உட்பட்டவன் தான் நீ. என்னுடைய பக்தன்றதுனாலயோ பரமேஸ்வரனுடைய பக்தன்றதுனாலயோ நீ நிஷேதமான விஷயங்களை பண்ணும் பொழுது உன்னை நான் தண்டிக்காம இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால உன்னை நான் வந்து தண்டிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் வந்து என்னை வந்து உன்னை சிக்ஷை பண்றதுக்காக தான் அனுப்பியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்தை ஆரம்பிக்கிறார். வேகமா போயிடுவோம். ரெண்டு பேருக்கும் மகா யுத்தம் நடக்கிறது. என்ன பலவிதமான இப்ப எப்படி இதுக்கு முன்னாடி அவ ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடந்ததோ இது மாதிரி சேனைகள் ரெண்டுக்கும் யுத்தம் நடக்கிறது. முருகன் வந்து தாரகனுடைய சேனை
அஸ்திரங்கள் வழியாக அழிக்கிறார். அவனும் ரொம்ப யுத்தம் பண்ணிட்டு இருக்கான், பாசுபதாஸ்திரத்தை உபயோகப்படுத்துறான். இவரும் அதை எதிர்த்து சண்டை போட்டு இருக்கார். இப்படி ரெண்டு பேருக்கும் மகா யுத்தங்கள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ராமராவணையோர் யுத்தம், ராமராவணையோர் யுத்தம் இவன் சொல்ற மாதிரி இவா ரெண்டு பேருக்கும் நடக்கிற யுத்தம், இவா ரெண்டு பேருக்கும் நடக்கிற யுத்தத்துக்கு தான் ஓமையாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாத்தி 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 யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக ஏன் இவ்வளவு விஸ்தாரமா சொல்லப்படுறதுன்னா, இது எதனாலையுமே எந்த அஸ்திரங்கள்னாலையுமே பண்ண முடியாத விஷயம். கடைசியில கையில வேலை எடுக்கிறாராம் முருகன். அது வரைக்கும் வேலையே எடுக்கல. அந்த வேலை எடுத்த உடனே அதனுடைய சக்தி பிரகாசம் 10 திக்குகளையும் பிரகாசிக்கிறதா அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்ததாக அந்த வேல் எடுத்து போட்ட அடுத்த க்ஷணத்துல தாரகன் அழிஞ்சிடுறான், கிரௌஞ்சமலை அழிஞ்சிடுறது, ராட்சசர்களுடைய சேனைகள் அந்த ஒரு வேல் போட்ட அந்த க்ஷணத்துல முழுக்க அப்படியே கலைஞ்சு போயிடுதான், யுத்தம் முடிஞ்சு போயிடுது. அதுக்காகதான் இத்தனை பக்கமா இதை பண்ணா அதை பண்ணா, இது முதல்லயே வேலை எடுத்துக்கலாம். இருந்தாலும் இவனுடைய சக்தி அத்தனையும் தாண்டிய ஒரு சக்தி அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக இந்த யுத்தம் அவ்வளவு ஏகப்பட்ட விதமான ஆயுதங்கள் அவளும் போடுறான், இவனும் போடுறான், முருகனும் சண்டை போடுறார். அவருடைய மற்ற 11 ஆயுதங்கள்னால பண்ண முடியாதத இந்த சக்தி ஆயுதம் ஒரு கணத்துல அதோட முடிஞ்சிடுது. 2 லைன் தான். எது 7வது எக்ஸாம்பிள் மாதிரிதான் இருக்கு. அதனால வேலாயுதம் அதை என்ன சொல்றாருன்னா, அது எப்படி உள்ள போச்சு எப்படி வெளியில வந்ததுன்னே தெரியலையா. அது போன வேகத்துல யாரும் இவன் கீழே விழுந்து மடிஞ்சு விழுந்ததை பார்த்த அப்புறம் தான் அந்த வேல் உள்ள போயிட்டு வெளியில வந்திருக்குன்னே எல்லாருக்கும் புரியறதா. அப்படிங்கிற மாதிரி அதனுடைய சக்தியை சொல்றான். அது இதுக்கு தத்துவார்த்தமாக பார்த்தோம்னு எல்லாத்துக்கும் ஒரு தத்துவார்த்தம் பார்க்கிற மாதிரி வேல் இந்த ஆத்ம ஞானம் இருக்கே, அந்த ஞானம் எப்ப அந்த டக்குன்னு அந்த க்ஷணம் ஞானம் ஏற்பட்ட உடனே எல்லா காமனங்கள் சர்வ சம்சயங்கள் அந்த க்ஷணத்துல நம்ம தெரியறதுக்கு முன்னாடி விட்டு போயிடலாம். இத்தனை நாளா நான் இதை கூட தெரியாம இப்படி அஜ்ஞானியா உலகத்துல சுத்தி இருந்தனே, இந்த க்ஷணத்துல அந்த ஒருத்தன் ஞானி ஆயிடுறான்னா அத்தனை விஷயமும் தடால்னு விழுந்துதான், அது ஆனது கூட தெரியாத மாதிரி. அதுக்கு சமமாக இந்த வேலானது, ஏன்னா வேல் போய் குத்தி கிழிச்சிடுவானோ, இவ்வளவு அஜ்ஞானம் புத்தி சம்சாரம் துக்கம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கு. ஒரு ஞானம்ன்ற வேல் உள்ள போய் குத்தி அத்தனையும் ஒரு கணத்துல கழிச்சுட்டு வெளியில வந்துதான் முருகனுடைய அந்த ஞான சக்தியானது. அதனாலதான் ஞான சக்தி முருகன் ஞான குருவாக தான் பாக்குறோம். குமர குரு பரன் சொல்றாங்க, குரு பரன் அப்படிங்கறது ஆகிய ஏன்னா பரமேஸ்வரனுக்கே பிரணவோபதேசம் பண்ணாருன்றது ஒண்ணு. ஞானஸ்வரூபம் எதையே தண்டாயுதவாணியை பத்தி பேசும்போதும் அதான் சொன்னோம். ஞானசக்தி அந்த வேல் ஞான சக்தியை குறிக்கிறது. வேலை மட்டுமே வச்சு பூஜை பண்ற வழக்கம் இருக்குல்ல, திருப்பரங்குன்றத்துலதான் வேல். எங்க சித்தப்பா வேல் தான் கிருஷ்ணானந்தா வேலை வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க, முருகன் கூட கிடையாது, வெறும் வேலுக்கே அபிஷேகம் வேலையே பண்றது. ஏன்னா ஞான சக்தி வேல் இட்செல்ஃப் ஒரு டிடி ஆயிடுறது. ஆள் வேல் சொல்லியோ மற்ற சுவாமிக்கெல்லாம் நீ ததையை மட்டும் வச்சு பூஜை பண்றதோ சூலத்தை மட்டும் வச்சு பூஜை பண்றது கிடையாது. முருகனுக்கு வேலை மட்டும் வச்சு நீ பண்ண முடியும். ஏன்னா வேல் மாறல்னு ஸ்தோத்திரங்கள் இருக்கு. அப்படி முருகனுடைய அந்த வேலினுடைய மகிமையை சொல்றதுக்காக இவ்வளவு வேலாயுதத்தினுடைய மகிமைக்காக இந்த அதுவும் அப்புறம் தேவர்கள் எல்லாம் அதை ஸ்தோத்திரம் பண்றாளாம். இவ்வளவு சக்தி வாய்ந்ததான் இந்த வேல் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பூமாரி பொழியலா முருகன் மேலையும் வேல் மேலையும் இந்த இது முடிகிறது. அதுக்கப்புறம் அந்த அடிபட்டு திரும்பி போன பாசுபதாஸ்திரத்தை எடுத்து வீரபாகுக்கு முருகன் கொடுக்குறான். கொடுத்துட்டு சந்தகிரிக்கு திரும்பி போயிடுறாராம் முருகன். போனதுக்கு அப்புறம் பல கஷேத்திரங்களை ஒண்ணு ஒண்ணா முருகன் பார்த்துட்டு வரார். அப்படின்னு இதுல வரிசையாக எல்லா கஷேத்திரங்களும் சொல்லப்படுது. கேதார்நாத்ல இந்த பக்கம் ஒரு இவனுடைய தாரகனை பத்தி சில விஷயங்கள் இதுக்கப்புறம் வருது. அவன் கொண்டாட்டி அழறான், உள்ள அசுரேந்திரன் பார்த்து அழறான். அவன் போய் சூரபத்மன் கிட்ட போய் எங்க அப்பா கொண்டுட்டான்னு உடனே அவன் நம்பவே இல்லையா, சூரன் சிரிக்கிறான். மகாவிஷ்ணுவோட சக்கரத்தையே மாலையா போட்டு இருக்கிறவன் இவன். அவனை ஒரு குழந்தை கொண்டுடுச்சுங்கிறத நம்புற மாதிரி இல்லைங்கிறான். இல்ல நடந்தது உண்மைதான், இப்பதான் காரியம் பண்ணிட்டு வரேன்னு சொல்றான் அவன் புள்ள. உடனே இவன் 2 பேரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். தாரகனையே ஒரு குழந்தை கொண்டுட்டான்னா நம்ம இது முடிஞ்சு போயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்மளோட வாழ்க்கையில தெரிஞ்சு போயிடுதான் இவன் 2 பேருக்கும். இந்த மாதிரி ஒரு பக்கம் வருது.
முருகன் வந்து ஒரு கேத்திரமாக போயிட்டு வரார் அப்படின்னு பல கேத்திரங்கள் சொல்லப்படுறது. கேதாரத்துல இருந்து காசியில இருந்து ஒரு கேத்திரங்கள்லயும் வந்து பண்றாராம். கடைசியாக வந்து செந்தூர்ல வந்து திருச்செந்தூர்ல வந்து சிம்மாசனத்துல வந்து அமர்றார். விஸ்வகர்மா வந்து ஒரு பெரிய அரண்மனையை வந்து செந்தூர்ல ஏற்படுத்தியிருக்கானா. அதனால அந்த இடத்துல வந்து முருகன் வந்து உட்கார்றாருன்னு வரிசையா எல்லா கேத்திரங்களும் சொல்லப்படுறது. சீர்காழி வரார், சிதம்பரத்துக்கு வரார். சீர்காழியில வந்து அதுல ஒரு உபகதை வேற வருது. நம்ம ஒரு இதுல விஸ்தாரமா பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கலாம். தேவேந்திரனானவன் சீர்காழியில தான் இருக்கான். இன்னைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த உபகதையில தான் இந்திரன் வந்து சீர்காழின்ற ஸ்ரீகாஷம் அப்படின்னு தான் அதனுடைய பெயர் சமஸ்கிருதத்துல. அங்க இருந்து தண்ணியே இல்லையான்னு ஒரே வறட்சியா இருக்கான். ஏன்னா அப்ப காவேரி இல்லையா சீர்காழி அங்கெல்லாம். அதுக்கப்புறம் இவன் தான் தபஸ் பண்றான். இந்திரன் தபஸ். ஏன்னா இந்திரன் ஏன் போனோம்னா இந்திரனியை அபகரிக்கிறதுக்காக சூரபத்மன் வந்து அப்படின்னு ஒரு துணை கதை இருக்கு. வரான்னு உடனே அடிச்சு பிடிச்சி இவன் போய் சீர்காழியில போய் மூங்கில் காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டான். ஒளிஞ்சிருந்த உடனே ஜலம் வராததுனால அவர் தபஸ் பண்றார். பண்ண உடனே முருகன் வந்து என்ன சொல்றாருன்னா அகஸ்தியர்கிட்ட வந்து கங்கைய காவேரியை கொடுத்து அனுப்பியிருக்கு. நீ வந்து விக்னேஸ்வரர்கிட்ட ஹெல்ப்புக்கு உதவி கேட்டு அந்த தண்ணியை எடுத்துன்னு வான்னு சொல்லி அப்படி ஒரு கதை. அகஸ்தியர் வந்து காவேரிய கமண்டலத்துல எடுத்துன்னு வந்து ஊருக்குள்ள உட்காந்துருக்க தொடுகுல. அப்போ இவர் தேவேந்திரன் வந்து தபஸ் பண்ணி அங்கேருந்து காக்காவா போறாராம் பிள்ளையார். விக்னேஸ்வரர்கிட்ட கேட்ட உடனே அவர் போய் அந்த கமண்டலத்தை சாய்ச்ச உடனே அதுல இருந்து நடந்தாய் வாழி காவேரி அந்த கதை சினிமால பார்த்துருப்போம். அந்த அகஸ்தியர் படத்துல அந்த கதை விஸ்தாரமா வருது. கந்தபுராணத்துலதான் அந்த கதை வருது. அப்புறம் ஒரு பையனா வந்து விளையாடுறாராம் பிள்ளையார் அவர்கிட்ட. இது மாதிரிலாம் அந்த கதை வருது. அப்போ முருகன் வந்து இந்த அதுக்கு செந்திபுரம்னு இது பெயர். இங்க வந்து செந்தில்னு சொல்றோம் இல்லையா திருச்செந்தூருக்கு. அது இந்த இடத்துல வரேன். அந்த கஷேத்திரத்தை ரொம்ப விசேஷமா இங்க சொல்றேன். திருச்செந்தூர் தான். அத இங்க சமஸ்கிருதத்துல அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. அதான் பார்த்தேன். சரி, சயந்திபுரமோ ஏதோ ஒரு பெயர் ஒண்ணு வந்து இங்க நானும் சொல்லப்படுது. இது அப்புறம் பார்ப்போம். அது அப்படி அங்க போய் இதுல போய் உட்கார்ந்துட்டார். அங்க போய் திருச்செந்தூர்ல உட்காந்து சண்முகத்தை காண்பிக்கிறாராம். பிரம்மா விஷ்ணு பிரகஸ்பதி தேவர்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கா. அப்போ வந்து இந்த அசுரர்கள் எப்படி உருவானா அந்த கதையை எனக்கு சொல்லணும்னு முருகன் கேட்கிறார். அப்படிங்கிறதோட இந்த சம்பவ காண்டம் முடிகிறது. முதல்ல சம்பவ காண்டம்னா உற்பத்தி, முருகனுடைய உற்பத்தி. சம்பவம்னா எப்படி ஏற்படுத்திச்சு, முருகனுடைய உற்பத்தி எப்படி ஏற்படுறது அப்படிங்கிறதோட சம்பவ கண்டம் முடிகிறது. அடுத்தது அசுரகண்டம். அசுரகண்டம் நம்ம சீக்கிரமா சொல்லிடுறேன். ஒரு 10 நிமிஷத்துல இவ எப்படி உருவானா அப்படிங்கிற கதையை சொல்லிட்டு நீங்க முடிச்சிருவோம். காசியவர் நான் சொன்னேன் ஏற்கனவே. ராட்சசர்கள், தேவர்கள், மனுஷர்கள் எல்லாம் காசியவர்கிட்ட இருந்து உருவானவாதான். அந்த காசியப மகரிஷிய காஷ்மீர நம்ம ராகுல் காந்தி கூட காசியப கோத்திரம்னு சொல்லிக்கணும். அந்த காசியவர்கிட்ட வந்து மாயைன்னு கொத்தி போய் எனக்கு குழந்தைகள் வேணும், அவர் வந்து ராட்சச புத்திரர்களை பெற்றுக்கணும்னு போறான். அவ வந்து மாயா ரூபமா எடுத்து அழகிய வடிவத்தோட போறாளாம். அவர் காசியவரை வந்து அவள் மேல இது பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றார். அப்ப அவ சொல்றா, நான் எந்தெந்த ரூபத்துலதான் நான் வந்து வரணும், நீ அதே ரூபத்துல என்னோட புருஷனா வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவ யானை முகத்தோட வரா. யானை முகத்தோட வந்த உடனே அங்க யானை முகத்துல காசியபுரம் வந்து பிறக்கிற குழந்தைதான் தாரகாசுரன். அதுதான் கஜமுகாசுரன் சொல்றோம் இல்லையா. அந்த சமயத்துல இவா சேர்ந்த சமயத்துல வேர்வேலேருந்து ஏற்பட்ட சைன்யங்கள் வந்து ராட்சச சைன்யங்கள், அதுவும் கோடிக்கணக்கான சைன்யங்களா கஜமுகாசுரனோட இருக்கு. அடுத்தது சிங்கமா, 2 பேரும் சிங்கமாயி பண்றதுனால சிம்மமுகாசுரன் தோன்றான். அதுக்கப்புறம் சூரபத்மன் நார்மலா மனுஷியாலா இருக்கிற இதுல. அப்புறம் அஜாமுகின்னு ஒரு பொண்ணு பிறக்கிறா ஆடு முகத்தோட. அவள் கூட வந்து அந்த மாதிரியான சைன்யங்கள் இருக்கு. இப்படி கோடிக்கணக்கான சைன்யங்கள் ராட்சசர்கள் வந்து காசியப மகரிஷிக்கு ஏற்பட்டா அதுக்கப்புறம் மாயி வந்து விட்டுட்டு போயிடுறான். இதோட முடியுது. அதுக்கப்புறம் அவ வந்து இவர்கிட்ட காசியபர்கிட்ட கேட்கிறார். முதல்ல காசியபர்கிட்ட கேட்கிறார், நீங்க வந்து
எங்களுக்கு இந்த சக்தியை வாங்கணும் அப்படின்னு உடனே மாயை தான் சொல்றா, நீ பரமேஸ்வரன்ட்ட தபஸ் பண்ணா அவர் அனுகிரகம் பண்ணுவார்னு உடனே இந்த ராட்சசர்கள்லாம் ஈஸ்வரனை தபஸ் பண்றா, பண்ணி அந்த வரங்கள் எல்லாம் பெறா. நம்ம அந்த அடுத்த நாளைக்கு இந்த அவ பெற வரலாம் பார்த்தோம். ஏன்னா ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி வரம் கேட்கலாம், இவ என்ன மாதிரி அனுகிரகம் பண்றார் பரமேஸ்வரன் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா இதுல வரங்கள் எல்லாம் பெற்று அதுக்கப்புறம் யாராலையும் நான் சாகக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த வரத்தை கேட்கறேன். நான் அதான் உன்னுடைய புத்திரனாலதான் நான் சாகணும், அது கேட்காத வாழ்க்கைலாம் சொல்றேன். இன்னொரு தடவை அவனால நான் செத்தா கூட நான் அதுக்கப்புறம் அவனை தாங்குறவனாகணும், அவன் என்ன தாங்குறவனாகணும் அப்படிங்கிற வரத்தை, நான் வேற அவன் வேறன்னு இல்லாத மாதிரியான ஒரு தன்மைய நான் அடையணும் அப்படின்னு சூரபத்மன் பண்ணிக்கிறான். அதனாலதான் கடைசியில யாரெல்லாம் ஒரு வதம் பண்ணாரோ எல்லாரையும் திருப்பி வர வச்சுடுவார் இல்லையா முருகன். அதனாலதான் கிருபானந்த வாரியார் சொல்லும் போது மற்ற தெய்வங்கள்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டனாலும் முருகன் சூரபத்மனை கடைசியில சம்ஹாரம் பண்ணலையே, அண்ணாரை ஒழிய திருப்பி எடுத்துட்டு தாங்கிட்டே வச்சுட்டார். அப்படிங்கறதுனால எப்பேற்பட்ட துஷ்டனா இருந்தாலும் அந்த துஷ்ட தன்மையை தான் நீக்கிறாரே ஒழிய சம்ஹாரம் பண்றது இல்ல அப்படின்னு இது வருது. இதுக்கு எல்லாத்துக்குமே தாற்பயமும் உண்டு. என்ன சேவல் என்ன பண்றது? பொதுவா சேவல் எழுப்புறது. நம்மள ஜீவாத்மாக்களை நீ தூங்கிட்டு இருக்க, ராமகிருஷ்ணர் அதானே சொல்லுவார், ஒரு கதை சொல்லுவாரு. ராமகிருஷ்ணர் சொல்ற கதை ரெண்டு, ஏன்னா கதைலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறது. இது பெரிய இன்ட்ரெஸ்டிங் கதை இல்ல, தாற்பயத்தை சொல்ற கதை. என்ன பண்ணாலும் அவர் கதையே ஒரு மாதிரி மொட்டையா இருக்க மாதிரி இருக்கும். ஒருத்தன் நாடகம் பார்க்கணும்னு போனான். அந்த காலத்துல சினிமா கிடையாது, நாடகம் பார்க்கணும்னு போனா நாடகம் 8 இந்த ஸ்கந்த புராணம் மாதிரி தான், 4:30 மணிக்கு ஸ்கந்த புராணம் சொல்லிட்டு போனா 6:45 தான் ஆயிடுச்சு. அவன் என்னன்னா சரியா எப்படியும் டைம் இருக்கு, நாடகம் ஆரம்பிக்கிற வரைக்கும் சுத்தனாடி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், பாய் எடுத்துன்னு வந்தானா, எடுத்துன்னு போட்டா தூங்கி போயிட்டான். பார்த்தா ஒரே சத்தம், வாகனம் ரெடி ஆகிட்டு இருக்கு. எழுதி பார்த்தா ஏற்கனவே முடிஞ்சு போயிடுச்சு, நாடகம் முடிஞ்சு போயிடுச்சுன்னாங்க. சரி பாயை சுட்டின்னு கிளம்பி போயிட்டான் ஐயோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கைங்கிறாரு. நீ வந்த காரணம் எதுக்கு? மனுஷ உடம்புன்னு உனக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? புத்தின்னு ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த ஞானம் அடையிறதுக்கு. எல்லா தேவர்களால கூட அடைய முடியாதது இந்த ஞானம்னு சொல்றது சாஸ்திரம். ஏன்னா எங்க இருட்டு இருக்கோ அங்கதானே நம்ம வெளிச்சத்தை இப்ப இதை தேட முடியும். எங்க தொலைச்சுமோ அங்கதானே தேடணும். இப்போ ஒருத்தன் மோதிரம் தொலைஞ்சு போயிட்டு தேடிட்டு இருக்கான், நல்ல பிரகாசமான இடத்துல நின்று தேடிட்டு இருக்கானா, மோதிரம் எங்கேயோ போட்டேன் இங்கதான் இருக்குன்னு கிடைக்க மாட்டேங்கிறான்னா, எங்கடா தொலைச்சான்னா அதோ அந்த இடத்துல தொலைச்சிருக்கேன், அங்கதானே தேடணும், அங்க இருட்டா இருக்கேன் அதனாலதான் இங்க தேடுறேன்னா. அந்த கதையெல்லாம் ஆத்ம வஸ்து எங்க நம்ம இந்த மனுஷனுக்கும் மிருகங்கள் தேவனுக்கும் தேவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. மிருகங்கள் தன்னை தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதனாலதான் அதுக்கு காம்ப்ளெக்ஸ் கிடையாது. எந்த ஆடும் போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று என் மூஞ்சி கரெக்டா இருக்கான்னு பார்க்காது. ஹியூமனுக்கு மட்டும்தான் அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஏன்னா என்னை பத்திய ஒரு கன்க்ளூஷன் என்னால மட்டும்தான் பண்ண முடியும். மிருகத்துக்கு தான் மிருகம், நான் ஓரளவுக்கு தெரியும், நான் ஆடு மாடுங்கிற, அதாவது இது என்ன தவிர வேற ஜாத்தியும் தெரியுமே ஒழிய தன்னை பத்திய கன்க்ளூஷன் பண்ணக்கூடிய தன்மை மிருகங்களுக்கு கிடையாது. அப்போ காரியம் பண்றதுக்கான ஒரு டெசிஷனிங் பண்றதும் அதுக்கு கிடையாது, மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய சக்தி, நமக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சக்தி. ஆனா அதுதான் மனுஷனுக்கு பிரச்சனையா இருக்கு. என்னை பத்திய வெளியில இருக்கிற பிரச்சனையோட நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. வெளியில இருக்கிறவன்ட்ட நம்ம வெளியால காரணம் சொல்றோம், ஆக்சுவலி அது வெறும் ட்ரிகர் தான். பிரச்சனை நமக்குள்ளதான் இருக்கு. என்ன அதாவது ஒரே விஷயம் ஒருத்தனுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இன்னொருத்த சந்தோஷமா எடுத்துக்கிறான்ல. இப்போ ஒரு பொருள் இருக்கு, நான் இந்த லேப்டாப் வேணும்னு விற்கிறேன்னா எனக்கு பிடிக்கலன்னு விற்கிறேன், இன்னொருத்த தனக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்குறான். ஒரே பொருள் தான், ஒருத்தனுக்கு பிடிக்கிறது இன்னொருத்தனுக்கு ஏன் பிடிக்கல? அப்போ அவனுக்குள்ளதான் அந்த விருப்பு வெறுப்புங்கிறது எங்க இருக்குன்னா மனுஷனுக்குள்ளதான் இருக்கு. அப்போ அந்த கன்க்ளூஷன்ஸ் துக்கத்துக்கு காரணமாக என்ன இருக்குன்னா நான் என்னை பத்தி வச்சிருக்கிற அபிப்பிராயம் தான். என்ன அவன் பார்த்து முறைச்சுட்டே போனான், இன்னைக்கு அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், அவளுக்கு என்ன பார்த்தா பிடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கு, அவன் இன்னைக்கு வேணும்னே எனக்கு சாப்பாடு போடாது, அவ யாருக்கிட்டயோ மாட்டுக்கு ஒன்று போன் பேசிட்டே இருக்கா, அவ அம்மாட்ட தான் என்னை பத்தி தான் பேசுறான்னு நினைக்கிறேன், அவ என்னத்தையோ பேசிட்டு இருப்பா,
இவாளுக்கு காது வேற கேட்காது சரியா. என்ன பார்த்துதான் பேசினா, நான் இன்னைக்கு பேசியிருந்தா நான் பார்த்தேன்னு. அவ அம்மா உங்க தங்கை கிட்ட பேசி யாரோ சொன்னா இந்த ஜோக், அதனால சொல்றேன். நம்ம மாத்திரம் நடக்குதுன்னு எடுத்துருக்காது. இல்ல ஆபீஸ் போயிட்டு வந்தானே சொல்லுவா, உங்க அம்மா வந்து பேசியிருந்தா உங்க தங்கையிட்ட தான் பேசுறேன், என்னை பத்தி தான் பேசிதான்னு நினைக்கிறேன், நான் கிட்ட வந்தோடனே வாய்ஸ் சவுண்ட குறைச்சிக்கிட்டா அப்படின்னு இல்ல. ஏன்னா இவ எல்லாம் தன்னை பத்தியே அந்த பிரச்சனை வந்து ஹியூமன் மைண்ட்ல என்னன்னா எல்லாம் நம்ம ஏன்னா நம்மள சென்டர்டு சுபதுக்கோங்கிறது ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பகுதின்னு எல்லாம் தனக்காக தான் உலகத்துல இயங்குறோம் நம்ம. ஆனா ஏன் அது நடக்கிறது, நம்மளை பத்தி வந்து கன்க்ளூட் பண்ண முடியறது. அங்க யாரால தன்னை பத்தி கன்க்ளூட் பண்ண முடியறதோ அவாதான் தன்னுடைய ஆத்ம ஞானத்தையும் அடைய முடியும். ஏன்னா மிருகங்கள்னாலேயோ தேவர்கள்னாலேயோ ஆத்ம ஞானம் அடைகிற சரீரம் அது கிடையாது. அதனாலதான் ஜந்துனாம் நரஜன்ம துர்லபம்னு சொல்லியிருக்கு. மனுஷன் அரிது மானிடராய் பிறந்தல் அரிது. ஏன்னா மானிட பிறவியில மட்டும்தான் ஞானம் அடைஞ்சு மோட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அதை பண்ணாம அந்த ராமகிருஷ்ணர் கதைக்கு வரேன். எல்லாம் என்ன பண்றோம், வாழ்க்கையில எதையோ தேடி ஓடிட்டு இருக்கோம், தூங்குறோம். தூங்கிட்டு பார்த்தா முடிஞ்சு போயிடுச்சு, வயசு 70 ஆயிடுச்சு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் பத்தி படிக்கலாம்னு இருக்கா சார். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பல்லு இருக்காது, நடக்க முடியாது, காது கேட்காது, புத்தி ஒன்றும் விஷயத்த இது பண்ணாது. ஏற்கனவே 67 வருஷமா சம்சாரத்துல வாழ்ந்து இருந்தாச்சு, இதுக்கப்புறம் திடீர்னு ஞானோதயம் பிறக்க போறதா? அதனால வயசான வாழ்க்கை சொல்லல, உடனே ஒரு ஆயின் பாக்குறாரு. அதனால வந்து அந்த அவர் அதுக்காக சொல்ல வந்தேன், இந்த பாய துருட்டின்னு போன கதையாக. அப்போ அது எழுப்புறாராம் முருகன். சேவல் வந்து என்ன பண்ணுதுன்னா எழுப்புறது எல்லாரையும், வா வா அப்போ இந்த மோட்சத்தை தேடி வாப்பா, நான் அவையும் கொடுக்குறேன், என்னோட சரணாரவிந்தத்தை நீ சரணடை உனக்கு கொடுக்குறேன்னு அந்த சேவல் வந்து எழுப்புறது. அந்த சக்திதரனாக ஞான சக்தியா இருக்கக்கூடிய முருகனுடைய அந்த தாற்பயத்தை இது சொல்றது. ஏன்னா வெறும் கதை சொல்லி என்ன யுத்தம் எவன் அடிச்சான் தெரிஞ்சு என்ன பண்ணுறோம், தாற்பயம் தெரிஞ்சாதான் நமக்கு அதுல ஒரு உபயோகம் இருக்கு இல்லையா. அதுக்காக சொல்றேன். நாளைக்கு வந்து மீதி யுத்தத்தை பார்த்துட்டு பூர்த்தி பாராயணமும் கிட்டத்தட்ட நாளைக்கு இந்த சம்பவ காண்டம் வரைக்கும் தான் முடியும்னு நினைக்கிறேன். அதனோட காத்தால பூர்த்தி பண்ணுவேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம் வெற்றிவே.